Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. அம்மா மண்டல வலிக்குது. லூசு அண்ணா, இப்படியே நீ கொட்டுவ. கோயில் அந்த டாக்டர் இனியாவ யாழினின்னு கூப்பிட்டத நான் என் 2 கண்ணால தானே பார்த்தேன். ஆனா அந்த டாக்டர் அந்த இனிய யாருன்னே தெரியாதுன்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? உண்மை என்னன்னு தேடி கண்டுபிடிக்காம இப்படியா கொட்டுவாங்க? முட்டாளண்ணா, அம்மா மண்டை ஃபுல்லா வலிக்குது. ஐயோ, எவ்வளவு பெருசா வீங்கி போயிடுச்சு. அமுதா, அண்ணி, என்ன அண்ணி? என்ன அண்ணி அங்க என்ன பாக்குறீங்க? அங்கதான் ஒண்ணுமே இல்லையே. இல்ல 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 இல்ல, என்னமோ தலையில இருக்கிற மாதிரி தோணுது இல்ல? ஆமா, இல்லையே அண்ணி, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. யாழினி, அமுதா தலையில ஏதோ ஒளிச்சு வச்சிருக்கிற மாதிரி இருக்குல்ல? ஏதோ ஒளிச்சு வச்சிருக்க மாதிரி தான் தெரியுது. ஓ, அது எலுமிச்சம்பழம் நினைக்கிறேன். பாரு, எடுத்துட்டு வந்திருக்கா. ஆஹா, இல்ல அத்தை, அது சப்போட்டா பழம் மாதிரி தான் தெரியுது. பாருங்க. சப்போட்டாவா? என்ன பெட்டு? அது எலுமிச்சம்பழம் தான். இல்ல, 100 ரூபாய் பெட்டத்தை. அது சப்போட்டா பழம் இல்ல, எலுமிச்சம்பழம். என்ன அண்ணி, நானே அண்ணன் கொட்டின கொட்டுல தலை வீங்கி போய் வலி பொறுக்க முடியாம இருக்க. நீங்க 2 பேரும் என்ன வச்சு பெட்டு கட்டி விளையாடுறீங்களா? என் மேல உங்களுக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா? ஐயோ, என்ன அமுதா இப்படி கேட்டுட்ட? இறக்கம் இல்லாமையா? தோ இந்த சுடு தண்ணியும் டவல் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். சித்தி, நான் தைலம் கூட எடுத்துட்டு வந்திருக்கேன் பாருங்க. பாத்தியா? அது வீங்கின இடத்துல இந்த தைலத்தை போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அப்புறம் இந்த வெந்நிய வச்சு நல்லா ஒத்தடம் கொடு. ஒண்ணு இல்லாம போயிடும். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. நீங்க என் மேல இருக்கிற கோபத்துல என்ன திட்டுறதுக்கு தான் வந்திருக்கீங்களோன்னு நினைச்சேன். ஆனா உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு. நீங்க 2 பேரும் இவ்ளோ உதவி பண்றீங்க. பின்ன எனக்கு இருக்காதா? இப்ப எதுக்கு தெரியுமா ஒத்தட வைக்கணும்னு சொல்றேன்? சீக்கிரம் இந்த காயம் ஆறணும்ல. ஆமா, அப்பதானே அடுத்த முறை திரும்பவும் கொட்டு வாங்க முடியும். என்ன பாக்குற? இதெல்லாம் உனக்கு தேவையா சொல்லு? கோயில்ல டாக்டர் இனியாவை பார்த்து இனியான்னு கூப்பிட்டா உனக்கு என்ன, யாழ்னின்னு கூப்பிட்டா உனக்கு என்ன? கோயிலுக்கு போனமா சாமிய கும்பிட்டமான்னு இல்லாம வேக வேகமா வீட்டுக்கு வந்து உன் அண்ணன் கிட்ட வத்தி வச்சு கையோட போய் டாக்டரையும் கூட்டிட்டு வந்து அப்படி எதை நிரூபிக்கிறதுக்காக நீ இவ்ளோ போராடுற? இல்ல நீ இப்போ உங்களையே யாரோ ஒருத்தங்க பேரை மாத்தி கூப்பிட்ட ஒரு குழப்பம் வராதா? அப்படி ஒரு குழப்பம் தான் எனக்கு வந்துச்சு. அததான் நான் அண்ணன் கிட்ட சொன்னேன். ஆனா அண்ணா அது இவ்வளவு பெருசாக்குன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. அச்சச்சோ, பாவம். யாழ்னி, உனக்கு காது குத்தி இருக்குல்ல? குத்தி இருக்கத்த பாருங்க. எனக்கும் சின்ன வயசுலயே குத்தியாச்சு. சித்தி, நல்லா கேட்டுக்கிட்டீங்களா? எங்களுக்கு நீங்க யாருன்னு நல்லாவே தெரியும். யாழினி, நீ எப்படி எல்லாம் பேசுற? அவ பேசல, நீ பேச வச்சிட்ட. ஆமா சித்தி, சீக்கிரமா குணப்படுத்திக்கோங்க. இல்லனா அடுத்த முறை மாமா கொட்டும் போது வலி தாங்க முடியாது. என்ன யாழினி, நீயும் என்ன வெறுப்பேத்த ஆரம்பிச்சிட்ட? அதுக்கு காரணம் நீயே தான். ஓ மரியாதைய நீயே கெடுத்துக்கிட்ட. அதுக்கு இவ என்ன பண்ணுவா? எப்படியும் நீ இதோட அடங்க போறதில்ல. நீ என்ன பண்ணாலும் நாங்களும் விட போறதில்ல.
அதனால நீ நல்லா பிளான் பண்ணு, ஓகே? ஆனா ஒண்ணு, ப்ராப்பரா பிளான் பண்ணணும். இல்லனா தலையில இப்ப இருக்கிற எலுமிச்சை பழம் ஆப்பிள் பழமா மாறிடும். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.